ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு மருத்துவமனையில் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் நிரந்தர அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 12th டிப்ளமோ டிகிரி MBBS வரைக்கும் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் MD போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 விதமான பதவிகள், அதில் சப் கேட்டகரியாக கொடுத்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 20 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. SC ST கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் சேலரி அப்படின்னா உங்களுக்கு 21,700 மேக்ஸிமம் அப்படின்னா 78,800. 78,800 ஸ்டார்டிங் சேலரி தான். அவங்க உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு சொல்ல, அவங்களுக்கு கையில் வாங்குகிற சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30 ஜூன் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எது நீங்கள் அனுப்புகிறோங்கிற எந்த தேவையும் கிடையாது. முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அதிலே பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த போஸ்ட் கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி 78,800 மாத சம்பளம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நியூக்ளியர் மெடிசன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 78,800 மேக்ஸிமம் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கல். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 67,700 உங்களுக்கான சம்பளம். உங்களுக்கு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதன் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஜி ஜென்ரல் டியூட்டி. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 56,100 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர். இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு 47,600 சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு SC ST OBC உடல் ஊனமுற்றோருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 44,900 உங்களுக்கான சேலரி. ஜென்ரல் கேட்டகிரினா 30 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இதுக்கு 35,400 சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, மேலே பேத்தாலஜி, இது ரேடியோகிராஃபிக்கு 35,400 சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட். இதுக்கு 35,400 சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மாசிஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு 29,200 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், அதாவது ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், ECG டெக்னீஷியன் மற்றும் கார்டியோ டெக்னீஷியன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 21,700 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரினா உங்களுக்கு 25 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் SC ST கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ், அதாவது BC BCM MBC DNC கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகிரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC ST கேட்டகிரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC கேட்டகிரிக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிசிப்ளினில் MBBS வித் MSO இல்லை MDO நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி சயின்டிஃபிக் ஆஃபீஸர்
இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்டலுக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. எம்டிஎஸ் இல்லை பிடிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். சரிங்களா? சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கான டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆப்தாலஜி, ரேடியாலஜி, நியூக்ளியர் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, ஹியூமன் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கான சம்பளம் ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது டெக்னீஷியன் ஃபிசியோதெரபி இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் ஃபிசியோதெரபியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி மெடிக்கல் சோசியல் ஒர்க்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் 3 வருஷ கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கம்பல்சரி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஏ சர்டிஃபிகேட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் குரூப் பி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிஎம்எல்டி படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ரேடியோகிராஃபி இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் ரேடியோகிராஃபி கோர்ஸ் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி டிப்ளமோ மெடிக்கல் ரேடியோ டிஎம்ஆர்ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிஎன்எம்டி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபியூஷன் இமேஜிங் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதாவது நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் ஃபார்மாசிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே இன்னொன்று என்னன்னா 3 months ட்ரைனிங் வந்து ஃபார்மசியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் ஸ்டேட்டோ சென்ட்ரல்லையோ ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டெக்னீஷியன் பி குரூப் சி சரிங்களா? இதில் ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் அப்படி இல்லைன்னா ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது இசிஜி டெக்னீஷியன் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கோம். இசிஜி டெக்னீஷியன் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கார்டியோ சோனியோகிராஃபி இல்லை எக்கோ டெக்னீஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இங்கே போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா? இந்த போஸ்ட் கோடுக்கெல்லாம் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது இந்த போஸ்ட் கோடுக்கு மட்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல நீங்கள் நர்ஸு ஃபார்மாசிஸ்ட் டெக்னீஷியன் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட் வைக்கிறாங்க, இரண்டாவது அட்வான்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் டெஸ்ட் இது 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்சால் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சரிங்களா? சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சரிங்களா? எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நீங்கள் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அங்கே அறிவிச்சிருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அதாவது உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதே உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ், ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, மற்றும் பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி ஒவ்வொரு போஸ்ட் கூட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ரெண்டாவது டெக்னிக்கல் ஆஃபீஸர் மற்றும் செக்ஷன் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் நர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா பே பண்ணணும்.
ஃபார்மாசிஸ்ட் மற்றும் லேப் டெக்னீஷியன் அந்த கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்கள், அது எந்த கேட்டகரி ஆண்கள் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆண்களாக இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றோரில் ஆண்கள் யாரும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். இதில் ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 2024 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2024 நைட்டு 11:59 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.